பலூன் ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். அதை இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் க்ளோஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இன்ச்சு இதே மாரி எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். இதேமாரி ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கோங்க. இங்கே மேலேருந்து 2 இன்ச்சு இதேமாரி ஹைட்டாக எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நார்மல் ஸ்லீவ் ஒன்று மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் சைடில் 5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஹைட்டும் அதேமாதிரி 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். இதுக்கு தான் ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இதேமாதிரி நார்மல் ஸ்லீவ் ஒன்று பேப்பரில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே ஸ்ட்ரைட்டாக நம்ம இதேமாதிரி மார்க் பண்ணி அந்த ஸ்லீவோடு கொண்டு போய் நம்ம ஜாயின் பண்ணிவிடுவோம். ஸோ நான் இப்போ எப்படி பண்ணுறனோ சேம் அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக இதே மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா க்ளோஸ் சைடில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல மேலே அதே மாதிரி ஒரு அர்க்காத் கொடுத்துக்கோங்க. கீழே அதே மாதிரி அந்த 5 இன்ச் கிட்ட ஒரு அர்க்காத் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணால் இந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த 5 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா, அப்போ டோட்டலாக விரிச்சா நம்மளுக்கு 10 இன்ச்சஸ் கிடைக்கும். அதில் தான் வந்து நம்ம ப்ளீட்டட் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் சென்ட்ரையுமே இதே மாதிரி கட் பண்ணி நம்ம அர்க்காத் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்டிச்சிங் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓரத்தில் உள்ள அர்க்காத்துலேருந்து நம்ம ப்ளீட் வச்சுக்கிட்டே வரணும். ஸோ நான் வந்து ஆப்போசிட் சைடாக ப்ளீட் வைப்பேன். இந்த பக்கம் நான் சென்டர் வரைக்கும் இதே மாதிரி ப்ளீட் வச்சேன்னா, இந்த பக்கம் ப்ளீட்ஸை ஆப்போசிட் சைடு பார்க்குற மாதிரி வைப்பேன். ஸோ அதே மாதிரியே தான் நான் வச்சுக்கிட்டு வரேன். ஸோ கரெக்டாக இந்த அர்க்காத் வரைக்கும் நம்ம ப்ளீட்ஸ் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அதை அப்படியே திருப்பி கீழேயும் சேம் அதே மாதிரியே நம்ம ப்ளீட்ஸ் வச்சுட்டு வரணும். ஸோ நான் எப்படி வைக்கிறேனோ சேம் அதே மாதிரியே பார்த்து பொறுமையாக வச்சுட்டு வாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கீழேயுமே நான் அதே மாதிரி ப்ளீட்ஸ் வைக்கிறேன். ஸோ சென்டர் அர்க்காத்து வரைக்கும் இந்த பக்கம் பார்த்து, அப்புறம் அர்க்காத்துலேருந்து ஆப்போசிட் சைட் பார்த்து நம்ம வந்து ப்ளீட்ஸ் வச்சுக்கணும். ஸோ இதே மாதிரி வச்சதுக்கு அப்புறமா நம்ம மடித்து விட்டுட்டு நம்ம ஸ்லீவை வச்சு பார்க்கலாம். ஓகே, எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு இது பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக ஒரு டபுள் ஃபோல்டர் கிளாத் எடுத்து 3.5 இன்ச்சுக்கு வித்துக்கு எடுத்துக்கிறேன். அப்போ டோட்டலாக விரிச்சா நம்மளுக்கு 7 இன்ச் கிடைக்கும். ஸோ நான் எடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பக்கத்துக்கு மேலே நான் போடுறேன். நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த கிளாத்தை போட்டு நான் 1/2 இன்ச்சுக்கு தைக்கிறேன். இதை நீங்கள் லைனிங் கொடுத்து கூட பண்ணிக்கலாம். நான் லைனிங் கொடுக்காமே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ அப்படியே 1/2 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் தைச்சிட்டே வாங்க. பொறுமையாக பார்த்து தைங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம தைச்சாச்சு. இப்போ 1/2 இன்ச்சுக்கு தைச்சாச்சு. அதை திருப்பி விட்டு அப்படியே மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு படிமான தையல் போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை அப்படியே திருப்பி விட்டு ராங் சைடு எடுத்துகிட்டு அதை அப்படியே அந்த 1/2 இன்ச் மேலே வச்சு தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு பட்டி மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ டோட்டலாக நம்மளுக்கு 4 கிளாத் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ திருப்பி வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ தையல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நல்ல பக்கம் திருப்பியாச்சு. நல்ல பக்கம் திருப்பி கீழே அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டால் வசதியாக இருக்கும். இப்போ வந்து சைடில் உள்ள எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வந்து நான் ஸ்டிச்சஸ் போடுறேன். ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போட்டுக்கோங்க. இதே மாதிரி கிளாத்தில் நீங்கள் பலூன் ஸ்லீவ் வச்சா தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஜார்ஜெட் கிளாத்து, ஷிஃபான் அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் பலூன் ஸ்லீவ் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகான லுக்கில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது சைடு வந்து நம்ம இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்போட ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் ரெடி ஆகிடும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஸ்லீவ் மட்டும் பண்ணி காட்டுறதுனால நான் அதை அப்படியே ஜாயின் பண்ணி காமிச்சிடுறேன். நான் வந்து சைடில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்ல பக்கம் எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பலூன் ஸ்லீவ் ரெடி ஆகிடும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா அகலமாக நிறைய ப்ளீட்ஸ் வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த 5 இன்ச்சாக 10 இன்ச்சாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 8 இன்ச் அதே மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதோடைய அவுட்கம் வந்து நம்ம பாடியில் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்களும் ரொம்ப ஈஸியான இந்த பலூன் ஸ்லீவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.